ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? ஆனியன் பக்கோடா ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி செய்கிறது ஈஸி தாங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டிகள் எது இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறனால கடையில் நம்ம இது ஆனியன் பக்கோடா சாப்பிட்றோம் இல்லையா, அந்த ஒரு டேஸ்ட் வரும். அதுக்காக தான் எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். மேலே இருக்க வெள்ளையாக அந்த இதை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி உதிரியாக நல்லா சேர்த்துக்கோங்க. இது கூட நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன், கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவில் எதுவும் தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஏன்னா வெங்காயத்தில் ஈரத்தன்மையை அதோட அப்சர்வ் பண்ணிக்கும் மாவு எல்லாத்தையும். தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா எல்லா இதுலேயும் வெங்காயத்தில் நல்லா படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா கரெக்டாக இது பண்ணி விடுங்க. இதோட நான் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக உப்பு ஆட் பண்ணதும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கடாய் எடுத்து வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சேன்னா கரிஞ்சிரும். மிதமான சூட்டில் வச்சு எண்ணெய் காஞ்சதும் நம்ம அந்த மாதிரி உதுத்து விட்டிங்கன்னா தனித்தனியாக உழுவணும். ஒன்றா உழுந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் வேகாது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி உதுத்து விட்டிங்கன்னா நல்லா தனித்தனியாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.